யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1 புத்தகத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நதிக்கரை ஓரமாய். 1918 1947 என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். 1918 டிசம்பர் 1ஆம் தேதி முதல் உலகப் போர் முடிந்து ஒரு மாதம் கூட இருக்காது. நவம்பர் மாத ஆரம்பத்தில்தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று. கொள்ளை நோயான ஸ்பானிஷ் இன்ஃப்ளூயன்சா உலகம் முழுவதையும் தாக்கி இருந்தது. ஓராண்டுக்குள் 5 கோடி பேர் அந்த நோய்க்கு பலியானார்கள். இந்தியாவில் மட்டும் 60 லட்சம் பேர்கள் உயிரிழந்தார்கள். அன்றுதான் அப்போது 49 வயதான மகாத்மா காந்தி வட இந்தியாவில் அகமதாபாத்தில் இருக்கும் அவரது சத்தியாகிரக ஆசிரமத்தில் மிகப்பெரிய நோயிலிருந்து குணமடைந்தார். பிரிட்டிஷ்காரர்கள் விதித்திருந்த போர்க்கால நிபந்தனைகள் கால வரம்பற்று தொடரும் என்பதை அறிந்த காந்திஜிக்கு ஆவேசம் வந்தது. சில வாரங்களில் அவர் மீண்டும் தாய் திருநாட்டில் பயணம் மேற்கொண்டு இந்து முஸ்லிம்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒற்றுமை பற்றியும் ஐக்கியப்பட்டு செயல்பட வேண்டும் என்றும் பேசி அமைதிக்கான முயற்சிகளை எடுத்தார். ஒவ்வொரு வினாடியும் அவர் மனதில் ராம் 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 என்று கடவுளின் பெயர் ஓடிக்கொண்டே இருந்தது. மாபெரும் தேசியவாதியும் புரட்சியாளரும் ஆன்மீக வழிகாட்டியுமான 46 வயதான ஸ்ரீ அரவிந்த கோஷ் அப்போது பாண்டிச்சேரியில் வசித்து வந்தார். தான் சிறைப்பிடிக்கப்படலாம் என்கிற சாத்தியம் இருந்ததால் பிரிட்டிஷ்காரர்களின் ஆதிக்கத்திலிருந்து தப்புவதற்கான பாண்டிச்சேரி என்கிற அமைதியான பிரெஞ்சு காலனியில் குடியேறியிருந்தார். அரசியல் மாற்றம், ஆன்மீகம் குறித்து தீவிரமாக கட்டுரைகள் எழுதினார். அவற்றை சுற்றி சில சீடர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிக்கு அப்போது 39 வயது. ஏற்கனவே மேலை நாட்டவர்களின் கவனத்தை கவர்ந்திருந்த மகரிஷியை இந்தியாவிலிருந்து பல ஆன்மீகவாதிகள் சந்தித்து கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை அருணாச்சல மலை அடிவாரத்தில் ஒரு குகை ஆசிரமமாக மாற்றி அவர் அதில் வசித்து வந்தார். அதற்கு ஸ்கந்தாசிரமம் என்று பெயர். அங்கு அவர் நிறைய எழுதினார். பலர் வந்து அவரை சந்தித்தார்கள். சில சீடர்களும் உடல்நலம் குன்றிய அவரது தாயாரும் அவருடன் இருந்தார்கள். அவரை சந்திக்க வருபவர்கள் அவர்கள் கவனித்து கொண்டார்கள். இந்தியாவின் மேற்கு கடற்கரையோரமாக இருக்கும் மங்களூருவில் சுவாமி ராமதாஸ் என்று பின்னர் அறியப்பட்ட விட்டல் ராவுக்கு அப்போது 24 வயது. திருமணமானவர். ஒரு குழந்தை இருந்தது. அவரது பணியில் ஏற்பட்ட தோல்வியினால் அவரது வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டன. அவரது மனைவியும் குழந்தையும் உடல்நலம் குன்றி மிகவும் சீரியஸான நிலையில் இருந்தார்கள். மும்பையிலிருந்து 285 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மகாராஷ்டிராவின் அமைதியான ஷீரடி கிராமத்தில் அங்கு வாழ்ந்த மகான் சமீபத்தில் மறைந்து போனது குறித்து மக்கள் மிகவும் வருத்தத்தில் இருந்தார்கள். சாய்பாபா என்று அழைக்கப்பட்ட அவர் இன்று இந்தியாவின் சமகால வரலாற்றில் மாபெரும் மகான்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் 1918ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதியன்று, அதாவது 47 நாட்களுக்கு முன்புதான் மகா சமாதி அடைந்தார். புத்த மத நம்பிக்கைகளின்படி உடலிலிருந்து உயிர் பிரிந்து 49 நாட்களுக்குள் அந்த ஆன்மா மறுபிறப்பு அடையும் என்பதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அடுத்த பகுதியை நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.